நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வழியிலும் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசல் தேவன் வாழ்க்கையிலே நன்மையை கொடுக்க, அற்புதம் செய்ய, அநேக பிரச்சனை தீர்க்க விரும்புகின்றபடியினாலே நம் வாழ்க்கையிலே திறந்த வாசலை அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதில் உள்ளே பிரவேசித்து அநேக கிருபைகளை பெற்றுக்கொள்ள அதை யாராலும் பூட்ட முடியாதுன்னு சொல்லியும் நமக்கு ஒரு விவரமான ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. நாம் தொடர்ச்சியாய் பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய கிரிகளை தேவன் அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே தேவனுக்காய் வாழ்கின்ற வைராக்கியமான வாழ்க்கை தேவன் வாஞ்சிக்கின்றவராய் இருக்கிறார். இன்றைக்கு மூன்றாவதை பார்க்கின்ற போது நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ என் நாமத்தை மறுதலியாமல். இயேசுவோடு நெருங்கிய சீஷர்கள் ஒருவனாகிய பேதுருவை பார்க்கும்போது 3 முறை மறுதலித்ததாக பார்க்கிறோம். ஆனாலும் அதற்கு பின்னால் மகிமையான பாத்திரமாக தேவன் அவர் எடுத்து பயன்படுத்தினார். அப்படி இல்லாதபடிக்கு நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்று சொல்லி தேவனுடைய அந்த வார்த்தையை பார்க்கிறோம். யோபினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்திருப்போம். யோபு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த போது அவருடைய மனைவி யோபிடத்தில் சொல்கிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும், தேவனை மறுதலித்து தேவன் உயிரற்றவர் என்று சொல்லி ஜீவனை விடும் என்கிற ஒரு வேதனையான ஒரு வார்த்தையை யோபின் மனைவி சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் யோபுடைய காரியங்களை பார்க்கும்போது அவனுடைய நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, தேவனை மறுதலியாதபடிக்கு இருந்தபடியினாலே மறுபடியுமாக அவனுக்கு ஒரு திறந்த வாசலை தேவன் வைத்திருந்தார். அந்த வாசலுக்குள் அநேக மேன்மைகளை யோபு அனுபவித்ததாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் தேவனுடைய வசனத்தை நாம் மறுதலியாமல், தேவனுடைய நாமத்தை நாம் மறுதலியாமல் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ கொடுக்க வேண்டும். நிச்சயமாகவே தேவனுக்கென்று காத்திருக்கிற நம் வாழ்க்கையிலே தாவீது சொல்வது போல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொன்னவனமாய் நிச்சயமாகவே அவர் நாமத்தை மறுதலியாமல் அந்த நாமத்தின் மகிமையை பார்க்க நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். நிச்சயமாகவே தேவன் நமக்கென்று ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமை உள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்று உயர்ந்த நாமமாய் இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் மறுதலியாதபடிக்கு தேவனை மையப்படுத்தும்படியாக நம்மை கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கென்று திறந்த வாசலை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வாசலுக்குள் கடந்து வரும் அந்த ஆண்டவரே வாசலுக்குள் இருக்கிற நன்மையை பெறும்படியாக எங்கள் கிரியைகள் தேவனுக்கு உகந்ததாக, எங்களுடைய வாழ்விலே கொஞ்சம் பலனோடு இருந்தாலும் கூட நாங்கள் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க நிறைவை எண்ணாதபடிக்கு நாமத்தை மறுதலியாமல் சாட்சியை இருக்கும்படியாக எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளுக்காக, ஆண்டவரே மேன்மைகளுக்காக, சுகபல மார்க்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.